நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சார்ஜர் எப்படி செய்யறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதுக்கு தேவை உங்கள் கையில் இந்தமாரி ஒரு போர்டு தேவை, சர்க்யூட் போர்டு. அதாவது ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய சர்க்யூட் போர்டு. இது வந்து நீங்கள் டார்ச் லைட் எல்லாம் எடுத்துக்கலாம், பழைய டார்ச் லைட் எல்லாம். அதுக்கப்புறமா இந்தமாரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா வேணும், ஏன்னா இதுக்குள்ளே தான் போர்டு வைக்க போகிறோம் நம்ம. இல்லை உங்கள் பிளானுக்கு ஏற்ற மாதிரி வேறு என்ன ஐடியா இருந்தாலும் நீங்களே வேணா ஒரு டப்பா வித்தியாசமாக என்ன நீங்களும் கூட செஞ்சு வச்சுக்கலாம். அப்புறமா டேப்பு, சிசரு, அப்புறமா கட்ரு, ஒயர் சீட்டு கட்டாகும். கட்ரு இருந்தால் பரவாயில்ல, சிசர் வச்சுக்கலாம். அப்புறமா உங்கள் கையில் இருந்த ஒயர்ஸு என்ன கொஞ்சம் ஒயர் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அந்த டப்பா இல்லை அதில் வந்து சென்டரு ஒரு ஹோல் போட்டுக்கோங்க, சைடில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து சைடில் தான் நம்ம வந்து அந்த போர்டில் எல்இடி இருக்கும், பவர் போர்டு இல்லை, அந்த எல்இடி வைக்க போகிறோம் சைடில். அதனால் அது சைடில் வைக்கல, சென்டராக வைக்க போகிறோம். உங்களுக்கு எந்த பக்கம் வேணுனாலும் நீங்கள் மாற்றி வச்சு டிசைன் பண்ணி நீங்களே யோசிச்சு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஒயர் கிட்ட பார்த்தீங்களா, இதான் வந்து ப்ளக் பாயிண்ட்டுக்கு வந்து அந்த மெயின் வோல்டேஜுக்குன்னு வரக்கூடிய ஒயரு. அது நான் இங்கேமாரி இதுக்கு ஜாயின் பண்ணிட்டேன். இந்த இன்புட் பவர் சப்ளை, இந்த இன்புட்டு இதுக்கு ப்ளஸ் மைனஸில் கிடையாது. இந்தமாரி 2 ஒயர் ஒரே சேம் கலரில் வருவாங்க, அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜாயின் பண்ணிட்டு டேப் வச்சுருங்க. இப்போ இந்தமாரி டேப் வச்சுட்டு உங்கள் கையில் ஃபெவிக்விக் மேலே விட்டுருங்க. அப்படி ஃபெவிக்விக் இல்லைன்னா வட்டி பட்டி வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா, ஃபயர் வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா அது டேப் உருகி ஒட்டிக்கணும் ஆட்டோட்டாக. நான் ஃபெவிக்விக்கே ஊற்றிட்டேன், ஏன்னா என் கையில் இது இருந்தது, என் கையில் ஈஸியாக கரெக்டாக. அதனால் நான் ஃபெவிக்விக் போட்டேன். உங்கள் கையில் இருந்துச்சுன்னா பண்ணுறது மாதிரி லைட்டாக போட்டு அது டேப் போட்டேன். அதே வரமா அந்த ஓட்டையில் அவுட்புட்டுக்கான ஒயர், அதாவது நம்ம வந்து இன்புட்னால் பவர் சப்ளை கொடுக்குறது, அவுட்புட் வந்து ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணி வெளில எடுக்குது. அவுட்புட்டுக்கான ஒயரை கேப்பில் நான் சைடில் இருக்கிற ஓட்டையில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ சென்டராக இருக்கிற அந்த ஓட்டையில் வந்து அந்த எல்இடியை ஜாயின் பண்ணி ஃபெவிக்விக் போட்டு அந்த எல்இடியை ஒட்டு போகிறேன். இப்போ இந்த மாடலில் தான் நான் வைக்க போகிறேன். போர்டு இப்படி செங்குத்தாக நிற்கும் போர்டு, அதுதான் சுற்றி நான் ஃபெவிக்விக்கு க்ளூ போட்டு ஒட்ட போகிறேன். க்ளூ போட்டு விட்டுருங்க. அது நான் ஒட்டிட்டேன். ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் க்ளூ காஞ்சிச்சுன்னா ட்ரான்ஸ்பரண்ட் கலரில் வந்துடும். இன்னும் விட்டேன். இப்போது அந்த அவுட்புட் ஒயர்ஸை வந்து ரெட்டு க்ரீனு இல்லை ரெட்டு பிளாக்குன்னு இருக்கும், அதை ஜாயின் பண்ணுறேங்க. இது இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெட் கலரு ப்ளூ கலருன்னு பார்த்தீங்க, அது நான் அவுட்புட் ஒயராக ஜாயின் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் மைனஸ் அது நீங்கள் பார்த்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு அதேமாரி டேப் அடிக்கணும். அதேமாரி இந்த மாடலில் டேப் வச்சிடணும். நான் வச்சுக்கிறேன் பாருங்கள். டேப் வச்சுட்டு அதேமாதிரி ஃபெவிக்விக் போட்டு விட்டுருங்க. இப்போது அந்த பக்கம் இன்புட் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், அவுட்புட் ஒயர் ஜாயின் பண்ணி ஃபெவிக்விக்கில் போட்டோம். இப்போது நம்ம அதாவது அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ண போகிறோம், அந்த டப்பாவை க்ளோஸ் பண்ணுறோம். இது ரொட்டேட் பண்ணுற கேப்பு, ஆனால் ரொட்டேட் பண்ணாமல் அப்படியே ப்ரெஷரில் ஐட்டி அப்படியே லாக் பண்ண போகிறேன். அது பாருங்கள், நல்லா ஐட்டினோடனே அது போய் லாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சா, முடிஞ்சிச்சு. அந்த பக்கம் இன்புட் ஒயரு, இந்த பக்கம் அவுட்புட் ஒயரு. இங்கே கொஞ்சம் லைட்டாக வெளில கொஞ்சம் ஃபெவிக்விக் போட்டு விட்டுருங்க. இந்த இடம்லாம் இந்த கம்முக்கிற அந்த எல்இடி அந்த சுற்றி ஒரு க்ளூ போட்டு விட்டுருங்க, ஏன்னா அந்த எல்இடி கொஞ்சம் டைட்டாக நிற்கணும். அதேமாதிரி அந்த ஒயர் அந்த இடத்துக்கு க்ளூ பண்ணுறேன். இப்போது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. டெஸ்டிங் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நானே வச்சுங்கிற ஒரு எல்இடி, இதுக்குள்ளே ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுனால அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கிறேன் அந்த லைட்டில். இப்போ நான் அதோட ப்ளஸ்ஸு வந்து ப்ளஸ்ஸு சரி மைனஸ் சொல்லிட்டேன். இப்போ நான் ப்ளக் பாயிண்ட்டில் செலவு போகிறேன் பாருங்கள். இந்தமாரி தான் இப்போ ப்ளக் பாயிண்ட்டு டேரெக்டு சுவிட்செல்லாம் கிடையாது. இந்த ப்ளக் பாயிண்ட்டில் அப்படி டேரெக்டாக இருக்கும். நான் இப்போது நம்ம ப்ளக் பண்ணியாச்சு. ப்ளக் பண்ணிட்டு பாருங்கள், லைட் எரியும். பழைய சுவிட்ச் போட்டுனா கொஞ்சம் இதுங்க நல்லா தெரியுதுங்க. ப்ளக் பண்ணியாச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் லைட் எரியுது இந்த டப்பாவில். அப்போ பவர் வருது உங்களுக்கு, அந்த போர்டுக்கு பவர் வருது. இப்போ அவுட்புட்டுக்கு பவர் வருது. டப்பாலாம் அவுட்புட்லேயே அந்த இது லைட் எரியுது. அப்போது எல்இடி க்ளோ ஆயிடுச்சுன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ். இந்தமாரி எதுனா உங்கள் வீட்டில் இந்த டார்ச் லைட் சர்க்யூட் போர்டு மட்டும் இல்லை, வேறு எந்த சின்ன ஸ்மால் டிவைசஸ் எல்லாத்துலேயும் இருக்கும். உங்கள் அன்றாட தேவையான வீட்டில் எதுனா ஒன்று ரிப்பேர் ஆகி உங்களுக்கே 3 வயசில் இருக்கும்.
தேடி கண்டுபிடிச்சி இந்தமாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு இனிமேல் சார்ஜர் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். See you next video. Bye.